வணக்கம். திண்ணை சமையல்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது நிறைய இரும்பு சத்து, கால்சியம் சத்து, நிறைய நார் சத்து இதெல்லாம் இருக்கிறதால இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதாவது நம்ம பார்க்க போறது ராகி இட்லியை பத்தி பார்க்க போறோம். இது ராகியை ஊற வச்சு அரைச்சு அந்த மாதிரி பண்ற கஷ்டமான செய்முறை இல்லை. ரொம்ப எளிதா நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவுலேயே நம்ம சேர்த்து பண்ண போற முறை. இப்போ பாருங்க, நான் இதுல 1/4 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இப்போ ரெகுலரான இட்லி மாவு நான் அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அதாவது உடனே அரைச்ச மாவு, அந்த மாவை இப்போ அந்த ராகி பவுடரோட நம்ம இப்போ கலந்துக்க போறோம். அதாவது புதுசா அரைச்ச மாவு, அந்த மாவையும் அந்த ராகி பொடியையும் நம்ம நல்லா கலந்துக்க போறோம். அந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாம நல்லா கலந்துக்க போறோம். அதுல இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது இட்லி மாவு பதத்துக்கு அதை கலந்து வைக்கணும். நாம கலந்து வச்சுட்டு நம்ம ரெகுலரா நம்ம மாவை புளிக்க வைக்கிற மாதிரி தான் அதையும் 8 மணி நேரம் புளிக்க வைக்க போறோம். அதாவது அல்லது ஓவர் நைட் புளிக்க வைக்க போறோம். இப்போ காலையில நம்ம அதை இட்லியா ஊத்துறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த இட்லியை நார்மலா நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரியே 8ல இருந்து 10 நிமிஷம் நம்ம வேக வச்சுட்டு சாப்பிடலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. பொதுவாக பெண்களுக்கு 35 வயசுக்கு மேலே கால்சியம் உடம்புல குறைய ஆரம்பிக்கும், இரும்பு சத்து குறைவு இருக்கும். அதனால அவங்களுக்கு ராகி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால இது அடிக்கடி நம்ம கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற இட்லி மாவோட கலந்து அதை புளிக்க வச்சு நம்ம பண்ணும்போது அது ரெகுலர் இட்லி மாதிரியே அதோட ராகியோட சத்துக்களோட நமக்கு கிடைக்குது. ரொம்ப எளிதாக பண்ணக்கூடியது, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சட்னி சாம்பாரோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு அதை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்து சந்திப்போம். நன்றி.